ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொருத்தரும் காலையில எழுந்திருக்கும் போல இருந்து நைட்ல தூங்குற வரைக்கும் பல காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அது நம்ம ஹெல்த், வெல்த், கேரியர், இதே போல பல விஷயங்களும் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, நம்ம எல்லாருமே காலையில இருந்து எதெல்லாம் செய்யறாங்களோ அதுல பல விஷயங்களும் நம்ம பண்றது மிஸ்டேக்கா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடுறது, நம்ம தண்ணி குடிக்கிறது, நம்ம பல்லு விளக்குறது கூட மிஸ்டேக்கா தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்போ இதெல்லாம் புரிஞ்சு இந்த மாதிரி மிஸ்டேக்ல இருந்து தப்பிக்கலன்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுத்துடும். உங்களோட ஹெல்த், வெல்த், டைம் எல்லாமே வீணா போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இப்போ நமக்கு இந்த வீடியோல எல்லாருமே அவரோட லைஃப்ல தப்பா பண்ணக்கூடிய 10 விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நம்பர் 10, ஹேர் வாஷிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைமுடி அப்படின்றது நமக்கு நேச்சுரலா கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே நம்ம ஹேர் வாஷ் பண்றது மிஸ்டேக்கா தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்றது தெரியுமா, ஒவ்வொரு டெய்லும் தலையில ஷாம்பு இல்லைன்னா அதே மாதிரி ஏதாவது ஒரு கெமிக்கல் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இது நீங்க பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான். இது புரியணும். அதாவது நம்ம ஹேர்ல ஒரு பயாலஜிக்கல் ஆயில் எப்பவுமே ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். இது நம்ம டெய்லி நம்ம தலையில ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அந்த ஆயில ட்ரையா போயிடும். அதனால நம்ம ஹேர் ரொம்ப ரஃப் ஆயிடும், ஹேர் கேட் ஆயிடும். அதனால நம்ம என்ன கவனம் கொடுக்கணும்னா, நம்ம ஹேர்ல வீக்லி ட்வைஸ் இல்லனா மேக்ஸிமம் 3 வாட்டி தான் ஷாம்பு அப்படி ஏதாவது யூஸ் பண்ணணும். மற்ற டேஸ்ல எல்லாம் ஹேர்ல எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மிஸ்டேக் யாருமே பண்ணக்கூடாது. ரெகுலர் வாஷிங் பியூர் வாட்டர்ல மட்டும் தான் பண்ணணும். அதுவும் சுடு தண்ணியில தலை கழுவக்கூடாது. டெய்லி தலையில ஷாம்புவும் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹாட் வாட்டர் தலையில் போடக்கூடாது. நம்பர் 9, turn off alarm and go back to sleep. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்ஷன் இருக்குன்னா, அதாவது ஓவர் ஈட்டிங், ஓவர் ஸ்லீப்பிங், இது எல்லாமே நம்ம லைஃபே ஸ்பாயில் பண்ணக்கூடிய பழக்கங்கள். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் காலையில எழுந்திருக்கிற அந்த பழக்கம். அதாவது எழுந்திருக்கிறது கிடையாது, காலையில தூங்குறது. ஓவர் ஸ்லீப்பிங் அப்படின்றது நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் ரொம்பவும் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் தான். காலையில அலாம் ஆஃப் பண்ணி மறுபடியும் தூங்குற அந்த பழக்கம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணிடும். அதனால அலாம் கிளாக்கும் செட் பண்ணிடும். இதெல்லாம் எல்லாருமே பண்ணிடும். ஆனா காலையில அலாரம் சவுண்ட் வரும்போது அதை ஆஃப் பண்ணி மறுபடியும் தூங்கிடும். அலாம் ரிங் பண்ணும்போதே எழுந்திருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் பேர் மட்டும் தான் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அலாம் ரிங் பண்ணும்போதே நீங்க எழுந்திருக்கணும்னா அந்த விஷயம் நீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. எல்லாருமே என்ன பண்றது தெரியுமா, அலாம் மார்னிங்ல ரிங் பண்ணும்போது அதே மறுபடியும் ஸ்னூஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி சொல்லி தூங்கிட்டே இருக்கும். இப்படி 5 மினிட் 10 மினிட்ஸ் சொல்லி நம்ம half an hour இல்லைன்னா 1 hour கூட தூங்கிடும். நீங்க இப்படி பண்ணா நீங்க லைட்டா எழுந்திரிச்சிடும். அது மட்டும் கிடையாது, உங்களோட எனர்ஜி லெவல் கூட டவுன் ஆயிடும். இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்க இந்த மாதிரி அலாம் ஸ்னூஸ் பண்ணி படுக்கும்போது உங்களோட காலை டைம் வீணா போயிடும். அது ஒரு விஷயம் தான். ஆனா அது முக்கியம் கிடையாது. முக்கியமான விஷயம் உங்களோட எனர்ஜி லெவல் இதனால டவுன் ஆகுது. அதனால அலாம் ஃபர்ஸ்ட் டைம் ரிங் பண்ணும்போதே நீங்க எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் வேணும். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி காலையில அலாம் ரிங் பண்ணும்போதே எழுந்திருக்கணும்னா ஒரு பர்னிங் டிசைர் ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு காலையில வச்சுக்கணும். நம்பர் 8, too much use of soap. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதாவது அவர் குளிக்கும் போது சோப்பு நிறைய யூஸ் பண்றாங்க. இதனால என்ன நடக்குது தெரியுமா, அவரோட ஸ்கின் உள்ள இருந்தே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். பாடியில நிறைய ரேஷஸ் உருவாயிடும். இந்த ஒரு பழக்கம், சோப் ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் தான். ஒரு மெஷர்மெண்ட் இல்லாம சோப் ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டே இருந்தா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆயிடும். அது எப்படின்னா, எந்த விஷயம் நம்ம ஜாஸ்தியா யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட் வேணும். சோப்புல ரொம்பவும் டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் இருக்கு. சோப் ஆனாலும் சரி, பாடி லோஷன் ஆனாலும் சரி, நாம அது கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Excess usage of anything is damaging yourself. Number 7, inappropriate way of breathing. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சிஜன் இல்லைனா ஏர், இது நம்ம பாடியினுடைய ஒவ்வொரு செல்லையும் உயிரா பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ரொம்பவும் தேவையான சப்ஜெக்ட் தான். லோ ஆக்சிஜன் லெவல் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு லோ எனர்ஜி ஃபீல் ஆயிடும். அதனால மூடு ஸ்விங் வந்துடும், பாடி டயர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆயிடும், இன்னும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஃபீல் ஆயிடும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்களே கான்சியஸ்லி இல்லைன்னா அன்கான்சியஸ்லி உங்களோட ஹெல்த்தை எப்படி டேமேஜ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படின்னு, நீங்க மூச்சு எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் நான் சொல்றது. எல்லாருமே எப்படி எல்லாம் மூச்சு எடுக்கணும், எப்போ எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பிரீத்திங் பண்ணணும், இதை பற்றி தெரியாததான் பண்ணிட்டு இருக்குது. அதாவது டெய்லி கொஞ்சம் டைம் ஆகுது நம்ம டீப் பிரீத் எடுக்கணும். டீப் பிரீத் எடுக்கும்போது உங்களோட செஸ்ட் பெருசும் சிறுசும் ஆயிட்டு இருக்கணும். இதை ஃபுல் லங்ஸ் பிரீத்திங் தான் சொல்லும். உங்க லங்ஸ் ஃபுல்லா பிரீத்திங் பண்ணணும். அதே போல நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட பிரீத்திங் ஃபாஸ்ட் ஆகுதுன்னா அதை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டீப் பிரீத் எடுக்கிற போல ஒரு ஃபீலிங் வந்துடுச்சுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. வேலை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட பிரீத்திங் அட்ஜஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அது எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதோ அதை அப்படியே விடணும். அதை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. நீங்க கான்சியஸ்லி சில டைம்ல எல்லாம் டீப் பிரீத் எடுத்துடணும். உங்களுக்கு எனர்ஜி டவுனா ஃபீல் ஆகுதுன்னா நீங்க டீப் பிரீத் எடுத்தா மட்டும் போதும், உங்களோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். நம்பர் 6,
யூஸ் ஆஃப் மொபைல் போன் பிஃபோர் ஸ்லீப்பிங். உங்களுக்கு தெரியுமா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல் போன் யூஸ் பண்றேன்னா அது வந்து உங்களுடைய ஸ்லீப் சைக்கிளை ரொம்பவும் நெகட்டிவா எஃபெக்ட் பண்ணிடும். அதாவது நீங்க நைட்ல வந்து போன் பார்க்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் உங்களுடைய சில ஹார்மோன்ஸை வந்து பாதிச்சிடும். ஸ்பெஷலி சொல்றேன்னா அது மெலட்டோனை வந்து பாதிச்சிடும். மெலட்டோன் மேல அது எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஸ்லீப்பை வந்து அது பாதிச்சிடும். அதனால என்ன ஆகுது தெரியுமா, உங்களுடைய ஸ்லீப்பினுடைய குவாலிட்டி வந்து டவுன் ஆயிடும். இந்த பழக்கம் லாங் டேர்முக்கு இருந்தா உங்களுக்கு இன்சோம்னியா அப்படின்ற அந்த நோய் வந்துடும். அதனால தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது தூங்குறதுக்கு 1 hour முன்னாடியே நீங்க லைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிடணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால நல்லா தூங்க முடியும். அது மட்டும் இல்ல உங்களோட ஸ்லீப்புக்கு குவாலிட்டியும் இருக்கும். நம்பர் 5, பொசிஷன் இன் டாய்லெட். ஒரு யூரோப்பியன் கிளாசெட்ல வந்து நீங்க ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து டாய்லெட் பண்ணலாம். இது ரொம்பவும் ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷன் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நாம உட்கார்ந்து டாய்லெட் பண்ணும்போது நம்ம உள்ள இருந்து வேஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா வெளியே போகாது. இந்த ஒரே ஒரு ரீசனால நம்ம ஸ்டொமக்குள்ள நிறைய விஷயங்கள் பாதிக்குது. அதாவது டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ், கேஸ் ட்ரபிள், இந்த மாதிரி பல விஷயங்களும் வருது. பைல்ஸ் கூட உண்டாகலாம். நம்ம ஒரு 90 டிகிரி பொசிஷன்ல உட்கார்ந்து டாய்லெட் பண்ணும்போது கரெக்டா வந்து நம்ம வேஸ்ட் எல்லாமே வெளியே போகாது. நம்ம வேஸ்ட் எல்லாம் ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து உள்ளே நின்றுடும். அதனால உங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ற ஒரு பழக்கம் வேணும். இல்ல நீங்க யூரோப்பியன் கிளாசெட் யூஸ் பண்றேன்னா உங்க கால் வந்து ஒரு சின்ன ஸ்டூலுக்கு மேல வச்சு உங்களோட பொசிஷன் வந்து ஒரு 45 டிகிரியில வைக்கணும். நம்ம பொசிஷன் வந்து 90 டிகிரியில ஆகவே கூடாது. அப்படின்னா மட்டும்தான் நமக்குள்ள இருந்து வேஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா வெளியே போயிடும். நம்பர் 4, மோர் டூத் பேஸ்ட். சின்ன வயதுல இருந்தே நம்ம எல்லாமே டூத் பிரஷ் இல்லைன்னா டூத் பேஸ்ட் கூட யூஸ் பண்றாங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து கரெக்டா பிரஷ் பண்ண வேண்டியது எப்படி அதை கூட தெரியாது. எல்லாரும் என்ன நம்பி இருக்கிறது தெரியுமா, நிறைய டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணா நம்ம பல்லெல்லாம் ரொம்பவும் ஷைன் பண்ணிடுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. அதே போல நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்குள்ள இருக்கு. ஆனா நிறைய டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணா நம்ம பல்லு வந்து ஷைன் ஆயிடும் அப்படின்றதும், நிறைய டைம் எடுத்து பல்லு விளக்கிடுச்சுன்னா பல்லு ரொம்ப ஒயிட் ஆயிடும் அப்படின்றதும் ஒரு பிளைண்ட் ஃபெய்த் தான். நீங்க டைம் நிறைய யூஸ் பண்ணி பல்லு விளக்குறேன்னா உங்க பல்லு வந்து இன்னும் yellow கலர் ஆயிடும். அதுதான் சத்தியம். எல்லாரும் என்ன பண்றது தெரியுமா, டிவி ஆட்ஸ்ல எல்லாம் வந்து டூத் பிரஷ்ல வந்து பேஸ்ட் போடுற அந்த சீன் இல்லையா, அதை பார்த்து அதே அளவுக்கு தான் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றாங்க. ஆனா டூத் பேஸ்டோட பேக்கெட்ல என்ன எழுதி இருக்குது தெரியுமா, இந்த டூத் பேஸ்ட் வந்து ஒரு சின்ன பயர் மணி சைஸ்ல மட்டும்தான் எடுக்கணும்னு தான். இந்த டூத் பேஸ்ட் நாம ஏன் யூஸ் பண்றது தெரியுமா, இந்த டூத் பேஸ்ட்னால நம்ம பல்லுக்கு எந்த எஃபெக்டும் இல்ல. அதாவது ஏதாவது பாசிட்டிவ் எஃபெக்ட் இல்லைன்னு சாரம். அது வந்து இந்த டூத் பிரஷுக்கு ஒரு லூப்ரிகன்ஸ் மட்டும் தான். இந்த டூத் பிரஷினுடைய பிரசில்ஸ் வந்து நம்ம பல்லுக்குள்ள எல்லாம் கரெக்டா போகிறதுக்கு ஒரு லூப்ரிகன் மாதிரி தான் அது யூஸ் ஆகுது. அதனால நம்ம பல்லுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த டூத் பேஸ்ட் நிறைய யூஸ் பண்ணா நம்ம பல்லுக்கு கேடு கூட வரலாம். இந்த டூத் பிரஷினுடைய பிரசில்ஸ்னால நம்ம வாய்க்குள்ள காயம் எதுவும் படாது இருக்கிறதுக்கு தான் இந்த டூத் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்றது. அதே போல பல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியே வர்றதுக்கு தான் இந்த லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்றது. அல்லாத பல்லு கிளீன் பண்றதுக்கு நம்ம டூத் பேஸ்ட் வந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன், அது பிரஷ் தான் பண்ணிட்டு இருக்கும். டென்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, ஒரு சின்ன பேர்ல் சைஸ்ல மட்டும் தான் இந்த டூத் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் அதனுடைய பேக்கெட்ல கூட எழுதி போட்டிருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த ஆட்ஸ்ல பாக்குற அந்த சைஸ்ல தான் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது. இது தப்பு தான். இந்த பழக்கம் இப்போவே நிறுத்திடுங்க. அதே போல வந்து டூத் பிரஷ் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ஒரே டைரக்ஷன்ல மட்டும் பிரஷ் மூவ் பண்றேன்னா அது ஒரு மிஸ்டேக் தான். நம்ம பிரஷ் வந்து எப்பவுமே வெர்டிக்கல், ஹொரிசோண்டல், சர்க்கிளிக் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிடுறோம். அப்பதான் பல்லு கிளீன் ஆயிடும். ஒரே டைரக்ஷன்ல பல்லு விளக்க கூடாது. லெஃப்ட் ரைட் பிரஷிங்கை விட அப் அண்ட் டவுன் பிரஷிங் தான் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் மோடும் யூஸ் பண்ணலாம். நீங்க லெஃப்ட் ரைட் பொசிஷன்ல மட்டும் டூத் பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பவர் யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணக்கூடாது. நம்பர் 3, ராங் வே ஆஃப் ஸ்லீப்பிங். இந்த காலத்துல வந்து எல்லாருக்குமே ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. நல்ல ஸ்லீப் கிடைக்க மாட்டாங்க. இடையில எல்லாம் வந்து ஸ்லீப் பிரேக் ஆகுது. அதே போல நைட்ல சீக்கிரமா தூங்க முடியல, காலையில எழுந்திருக்க முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே போல காலையில எழுந்திருச்சா கூட டே டைம்ல கூட ரொம்ப ஸ்லீப்பியா ஃபீல் பண்றவரும் இருக்கு. சயின்ஸ் என்ன சொல்றது தெரியுமா, 6 ஹவர்ஸ்ல இருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கம் கிடைச்சிடணும். இந்த ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தேவைதான். ஆனா இந்த பிஸியான லைஃப்ல நாம வந்து தூக்கத்தை வந்து எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்றது. அதே போல நைட்ல தூங்கும் போது ஸ்லீப்பிங் பொசிஷன்ல கூட நீங்க ரொம்ப கவனம் கொடுத்துக்கணும். தூக்கம் கரெக்டா இருக்கணும்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல படுக்கணும். இந்த ஒரு பொசிஷன்ல நீங்க தூங்குறேன்னா உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். நம்பர் 2, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவாது எழுதும்போது அந்த ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் எப்போவும் வந்துட்டு இருக்கும். உங்களோட மைண்டில் எழுதுறதுக்கு ஒரு தாட் வந்துடும். ஆனால் எழுதும்போது அது தப்பாகி போயிடும்.
அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் எழுதிடும். இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு டெக்ஸ்ட் எழுதி போட்டுடும். எப்படியாவது கொஞ்சம் ஜாஸ்தி இங்கு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே எழுதிடும். இது ஒரு தப்பு தான். நீங்க ஏதாவது எழுதியதுக்கு அப்புறம் அது கரெக்ட் இல்லைன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு கட்டிங் மட்டும் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து உங்களுடைய வேர்டு எழுதணும். நெவர் டூ த மிஸ்டேக் தட் நீங்க ஏதாவது எழுதி அதுக்கு மேல மறுபடியும் எழுதக்கூடாது. அப்படி எழுதிடுச்சுன்னா நீங்க ரைட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை வந்து இன்னொரு ஆளால படிக்க முடியாது. எப்பவுமே நீங்க ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது கட் பண்ணி மறுபடியும் எழுதிடணும். நம்பர் 1, சிட்டிங் ஃபார் லாங் டைம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்னால எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு எல்லாம் வருது. நிறைய பேர் வந்து டே டைம்ல ஃபுல்லா உட்கார வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காரணத்தாலே அவருக்கு so many types of disc complaints எல்லாம் வருது. neck pain, disc pain, இந்த மாதிரி நிறைய பெயின்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீங்க 2 hours ஒரு வாட்டி வந்து அங்க இருந்து எழுந்திருச்சு ஏதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸர்சைஸ், வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி உட்கார்ந்து வேலை பண்ணணும். இதனால என்ன ஆகுது தெரியுமா? உங்களோட எஃபிஷியன்சியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பாடி பெயினும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அந்த 10 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயங்கள் இருந்து எது ரொம்ப பிடிச்சேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.